முதல்வர் விஜய் தனது ரசிகர்களை மகிழ்விக்க மட்டுமே மேடைகளில் பேசி வருகிறாரே தவிர பொதுமக்களுக்காக எதுவும் பேசுவதாக தெரியவில்லை என முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லாக்அப் மரணம் குறித்து முதல்வர் வாய் திறக்காமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது என்று கூறினார். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி பாலியல் குற்றங்கள், லாக்அப் மரணங்கள், காவல்துறையோட அத்துமீறல்கள் என்று பல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. ஆனால் ஒரு செய்திக்கும் முதலமைச்சர் வாய் திறப்பதே இல்லை. அவரை பொறுத்தவரை அவர் என்ன நினைத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, எப்பொழுது அவர் நினைக்கிறாரோ அப்பொழுது மேடை ஏறி தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு போய்விடலாம். அதுவே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் புரியாமல் இருக்கிற விஷயம், அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களும் அவர் மீது ரசிக மனப்பான்மையோடும் வாக்களித்தவர்கள் தான் அவர் சொல்லுகின்ற செய்திக்காக காத்திருக்கிறார்கள். மற்ற தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சராக தன்னுடைய கடமையை அவர் ஆற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். இப்படி அவர் எதற்கும் வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது என்பது மக்களை அவமானப்படுத்துவது போல என்பதை அவர் என்றைக்கு உணரப்போகிறார் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது.